அன்னைக்கு மொழிப்போரில் ஈடுபட்டு இந்தி பேசாத மாநிலங்களுடைய மொழிகள் எல்லாம் காப்பாற்றணும். இன்னைக்கு கல்வி உரிமை போரில் ஈடுபட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுடைய கல்வி உரிமையும் காக்க கழக மாணவர் அணியினர் முன்கள வீரர்களாக டெல்லியிலே திரளுவாங்க. கல்வி உரிமையும் மாநில உரிமையும் காப்போம். வரும் 2026 நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கொள்கைவாதிகளாக இருக்கக்கூடிய நமக்கும் கொத்தடிமை கூட்டமாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் நடக்கிற தேர்தல் பறந்துடாதீங்க. தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் முன்னேற்றக்கூடிய திமுகவுக்கும் தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் அடமானம் வச்ச அதிமுகவுக்கும் நடக்கிற தேர்தல் தான். 2019 முதல் நடந்திருக்கக்கூடிய எல்லா தேர்தலையும் தொடர்ச்சியா வென்றிருக்கிறோம். கலைஞர் நம்மை விட்டு பிரிந்ததற்கு பிறகு நாம் சந்தித்திருக்கக்கூடிய அனைத்து தேர்தலையும் வெற்றி பெற்று கலைஞருக்கு நாம் புகழ் சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். மறந்தாதீங்க. இது தொடரும். உறுதியா சொல்றேன். தொடர்ந்து நான் ஒவ்வொரு மாவட்டமாக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு அங்கே சந்திக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகளை முகங்களை எல்லாம் பார்த்துவிட்டு சொல்லுகிறேன். 2026 தேர்தலையும் நாம் தான் வெல்வோம். 7வது முறையும் ஆட்சி அமைத்து ஏற்றம் காண்போம் என்ற அந்த உறுதியை மொழிப்போர் மரபர்களுக்கு வீரம் வணக்கம் செலுத்தக்கூடிய இந்த நேரத்தில் உறுதியேற்போம், உறுதியேற்போம், உறுதியேற்போம். நன்றி, வணக்கம். சென்னை பல்லாவரத்தில் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றினார். கல்வி உரிமையை பாதுகாப்பதற்காக டெல்லியில் திமுக மாணவர் அணி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்ற அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.